ஹாய் வணக்கம். நான் ஜெயின். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னா, எஸ்பிஐ பேங்கோட கிரெடிட் கார்ட்ஸ் எந்தாவது ஒரு கிரெடிட் கார்டு நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா ரிவார்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ரிவார்ட்ஸ் ப்ரோக்ராம்ல வரக்கூடிய ரிவார்ட்ஸ் நீங்க கலெக்ட் பண்ணக்கூடிய ரிவார்ட்ஸை எப்படி செக் பண்ணலாம், அதை எப்படி ரெடீம் பண்ணலாம், அண்ட் கேஷா அதை ரெடீம் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கா இல்லையா, அப்படி இருக்குன்னா அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோல தெளிவா பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்பிஐ கிரெடிட் கார்ட்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரெடிட் கார்டுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரிவார்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ இந்த ரிவார்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்துலயுமே நீங்க ஸ்பெண்ட் பண்ண உங்களுடைய ஸ்பெண்டிங் நேச்சருக்கு தகுந்த மாதிரி அண்ட் நீங்க பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷனுக்கு தகுந்த மாதிரி எதுல ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சில ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். இந்த ரிவார்ட்ஸ் வந்து பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கில் எடுத்துக்கப்படும். ஸோ இத்தனை ரிவார்ட் பாயிண்ட்ஸ்க்கான கேஷ் ஈக்குவலண்ட் இத்தனை ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்போ 4 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஈக்குவல் டு 1 ரூபி அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்குல அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கேஷ் அமௌண்ட்டா கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த கேஷ் வந்து நிஜமாவே கேஷை நம்ம கையில் வாங்கிக்கலாமா, இல்லை இந்த கேஷுக்கு ஈக்குவலண்டான ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா இந்த ரெண்டு ஆப்ஷனுமே எஸ்பிஐல அவைலபிளாக வச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கான ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கலெக்ட் ஆகிற விதம், அது வந்து எவ்வளோ கலெக்ட் ஆயிருக்கு, எப்போ எக்ஸ்பைரி ஆக போகுது இப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கறதுக்கு ரெண்டு விதமாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எஸ்பிஐ கார்டுக்கான பிரத்யேக போர்ட்டல் இருக்கு. ஸோ எஸ்பிஐ கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னால இந்த போர்ட்டல் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ sbicard.com இதில் போயிட்டு நீங்கள் எப்படி வந்து உங்களுடைய பில்ஸ் பே பண்ணுவீங்க, உங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து கீழே போயிட்டு எவ்வளோ ரிவார்ட் பாயிண்ட்ஸ் நீங்க கலெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த சேம் விஷயத்தை எஸ்பிஐ கார்டு ஆப்லயும் நீங்க பண்ணிக்கலாம், மொபைல் ஆப்ல. ஸோ இது ரெண்டுத்துலயுமே வந்து நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் பார்க்கலாம், பில் செட்டில்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம், கார்டுக்கான பேமெண்ட்ஸ் பண்ணிக்கலாம், ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். இதுல இருக்கக்கூடிய கேட்ச் என்ன அப்படின்னா எஸ்பிஐ கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சில ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்பயர் ஆகும். அதனால நீங்க அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை அந்த எக்ஸ்பயர் ஆகிற டைமுக்குள்ள யூஸ் பண்ணல அப்படின்னா அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வேஸ்டா போயிடும். அதாவது நீங்க கலெக்ட் பண்ணிருப்பீங்க, ஆனால் அது வந்து எந்தவித உபயோகமும் இல்லாம எக்ஸ்பயர் ஆயிடும், வேஸ்ட் ஆயிடும். நிறைய பேங்க்ஸ்ல வந்து இந்த சிஸ்டம் இல்லை, பட் எஸ்பிஐல இந்த சிஸ்டம் இருக்குது. இது ஒரு சின்ன நெகட்டிவ் தான். இந்த எக்ஸ்பயர் ஆகிற விஷயம் எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா உங்களை அதிகமாக செலவு பண்ண வைக்கிறதுக்கு தான். அப்வியஸ்லி எல்லா விதமான கிரெடிட் கார்டு கம்பெனிஸும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துட்டா நீங்க அதிகமாக செலவு பண்ணி அந்த பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணி அதுல இருந்து ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா, அதுக்காக கொடுக்கறதா. ஸோ இது எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க யூஸ் பண்ண வேண்டிய விஷயம் அப்படிங்கிறதுனால நீங்க இன்னும் வந்து ஏதாவது ஒரு வாங்குறதுக்கு ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்காக அந்த காசை வச்சிருக்கீங்க, அந்த பாயிண்ட்ஸை சேர்த்து வச்சிருக்கீங்கன்னா எக்ஸ்பயர் ஆகிறதுக்குள்ள மேற்கொண்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூண்டுவாங்க. ஸோ இதான் வந்து அவங்களுடைய டாக்டிக்ஸ். எனிவே, ஸோ இப்போ வந்து நீங்க எவ்வளோ ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ யூஸ் பண்ணலாம், எவ்வளோ எக்ஸ்பயர் ஆக போகுது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்லையும் சரி இந்த போர்ட்டல்லையும் சரி நீங்க வந்து உங்களுடைய ரிவார்ட் பாயிண்ட்ஸை ஏதாவது ஒரு ப்ராடக்டா வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஒரு கேட்டலாக் கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே போயிட்டு ப்ரௌஸ் பண்ணீங்க அப்படின்னா கேட்டலாக்ல சில ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் எவ்வளவு பாயிண்ட் இருந்தா அந்த ப்ராடக்ட் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. சிலது வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் பிளஸ் காசு கட்டுற மாதிரி கொஞ்சம் ஹை ப்ரொஃபைல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா விலை அதிகமான இருக்கிற சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாதி காசு பாதி ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வாங்கலாம், இல்லை நிறைய ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்க போயிட்டு உங்களுடைய ரிவார்ட் பாயிண்ட்ஸை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்றீங்களோ உங்களுக்கு இருக்கிற பாயிண்ட்ஸை பொறுத்த மாதிரி ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிட்டு அதை வந்து கார்ட்ல போட்டணும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலி உங்களுக்கு இது ப்ராசஸிங் ஃபீஸ் ஒன்று சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்க அதை செக் அவுட் ஆகும்போது அந்த ப்ராடக்ட்டுக்கான காசு வந்து என்னதான் ரிவார்ட் பாயிண்ட்ஸ்ல கவர் ஆயிடுச்சு அப்படின்னாலும் இதை மொத்த விஷயத்தையும் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஃபீஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபீஸ் என்ன அப்படின்றத பார்த்து அதை உங்க கார்ட்லேயே சார்ஜ் பண்ணிடுவாங்க. முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுடைய ரிவார்ட் பாயிண்ட்ஸை நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு மெத்தட் இல்லாம ஐஎல்ஏ சாட் பாட், அப்புறம் எஸ்எம்எஸ், அப்புறம் மிஸ்டு கால், இந்த முறைகள்லையும் உங்களுடைய ரிவார்ட் பாயிண்ட்ஸ் பத்தின டீடைல்ஸை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு ஐஎல்ஏ சாட் பாக்ஸ்ல போயிட்டு ஐ வாண்ட் டு வியூ ஸ்டேட்மெண்ட் இல்ல ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி நீங்க எழுதுனீங்க அப்படின்னா லாகின் பண்ணி உங்களுடைய கிரெடிட் கார்டு கிரெடென்ஷியல்ஸை நீங்க பார்த்துக்கலாம். அடுத்தது எஸ்எம்எஸ் மூலியமான்னு சொன்னேன் இல்லையா, ஸோ எஸ்எம்எஸ் அனுப்ப வேண்டிய நம்பர் வந்து 5676791. இந்த நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பணும். எஸ்எம்எஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னா ஆல் கேப்ஸ்ல ரிவார்ட் அப்படின்னு அடிச்சுட்டு ஸ்பேஸ் விட்டு உங்களுடைய கிரெடிட் கார்டோட லாஸ்ட் 4 டிஜிட்ஸ் இதை வந்து டைப் பண்ணி எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ரிவார்ட் பாயிண்ட்ஸோட டீடைல்ஸ் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாம மிஸ்டு காலை நீங்க கொடுக்கலாம். ஆனா மிஸ்டு கால் கொடுக்கறதுக்கு நீங்க உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர்ல இருந்தா மிஸ்டு கால் கொடுக்கணும். மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய நம்பர் வந்து 8422845514. இந்த நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸோட டீடைல்ஸ் கிடைக்கும். இல்ல நான் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எதுவுமே என்னோட ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வேண்டாம், எனக்கு வந்து கேஷா வேணும் அப்படின்னா நீங்க வந்து எஸ்பிஐக்கு ஒரு இமெயில் அனுப்பணும். அப்படி இல்லைன்னா இப்ப சொல்ற ஹெல்ப்லைன் நம்பர்ஸை கால் பண்ணணும். இந்த ஹெல்ப்லைன் நம்பர்ஸ்லாம் என்ன அப்படின்னா 186018012990, 186050012990, 1800180180, அப்படி இல்லைன்னா 39020202. ஸோ இந்த ஹெல்ப்லைன் நம்பர்ஸ்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸை
கேஷா வந்து மாத்திக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா எஸ்பிஐக்கு ஒரு இமெயில் நீங்க எழுதணும். ஸோ இமெயில் அனுப்புறதுக்கு எஸ்பிஐ கார்டோட கான்டாக்ட் அஸ் பேஜுக்கு போயிட்டு இமெயில் சென்ட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் இமெயில் அனுப்புறதுக்கு முன்னாடி உங்களை லாகின் பண்ண சொல்லும். உங்களோட எஸ்பிஐ கார்டு போர்ட்டலுக்கு லாகின் பண்ண சொல்லிட்டு அதுக்குள்ள இருந்து நீங்க அந்த இமெயிலை சென்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எஸ்பிஐ கிரெடிட் கார்ட்ஸ் ஏதாவது ஒரு கார்டு வச்சிருக்கீங்க, அதில் நிறைய ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. அதை ப்ராடக்டா நான் வாங்கணும்னாலும் வாங்கிக்கலாம். இல்லை நான் அதாவது கேஷா என்கேஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி இமெயிலையோ இல்லைனா இப்போ சொன்ன ஹெல்ப்லைன் நம்பர்ஸோ கால் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அதை கேஷாவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, அதுக்கான ரிப்ளைஸ் நான் கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.